கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த தொடர் உபவாச தியானத்துல ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை மையப்படுத்தி அழிவில்லாத தேவனுடையவைகள் என்கின்ற காரியத்தை நாம் தியானித்து வருகிறோம். இப்படி இந்த நாளிலும் தியானத்திற்கென்று யாத்திராகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 32 இருந்து 34 வரை, ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவினானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்தில் இருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவனவனோ அவன் பேரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். இப்பொழுதும் நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்திற்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ, என் தூதனானவர் முன்னே செல்லுவார். ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளில் அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன் என்றார். அதாவது இஸ்ரவேலின் மக்களை கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திற்கு கர்த்தரோடு கூட இணைந்து மோசே வழிநடத்தி கொண்டு வந்து ஒரு இடத்துல மோசே இரவும் பகலும் 40 நாள் உபவாசிக்கும்படியாய் தேவ சமூகத்திற்கு போன போது ஜனங்கள் தங்களை வழிநடத்தி கொண்டு போவதற்கு தேவன் வேண்டும் என்று ஆரோனிடத்துல வாக்குவாதம் பண்றாங்க. இப்ப ஆரோனும் நம்ம ஆண்டவரிடத்துல விசாரிப்போம் என்று கேட்கல, அல்லது மோசே போன அந்த சீனாய் மலைக்கு நம்மளுடைய ஜனங்களை யாராவது அனுப்புவோம் என்று சொல்லல. காரணம் என்னன்னா, அந்த மலைகளை யாரும் தொடவே வேண்டாம் என்று கர்த்தர் கட்டளை கொட்டிருந்தார். அதனால மலைக்குள்ள போன மோசேக்கு என்ன ஆயிட்டு, ஒருவேளை மரித்து விட்டாரோ என்னவோ. அப்போ மோசே வராமல் இருக்கிற வரைக்கும் நம்ம எத்தனை நாள் இங்க சும்மா இருக்கிறது? அதனால நம்மளை வழிநடத்தி கொண்டு போவதற்கு ஒரு தெய்வம் வேண்டும் என்று ஆரோனிடத்துல கேட்ட போதுதான் ஆரோன் சகல இஸ்ரவேலருடைய கைகளில காதுகளில் இருந்த பொன் ஆபரணங்களை கேட்டு வாங்கி ஒரு பொன் கன்று குட்டியை செய்து வைக்கிறார். இந்த செய்து வைத்ததை இந்த ஆரோன் இங்க செய்து கொண்டிருக்கிறதை கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற மோசேக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ அழைத்து கொண்டு வந்த உன்னுடைய ஜனங்கள் தங்களை கெடுத்து விட்டாங்க, அதனால ஒரு நிமிஷத்துல அவர்களை நிக்கிரகம் பண்ணுவேன் அப்படிங்கிறார். அந்த மலையில கூட மோசே, ஆண்டவரே நீ அவர்களை நிக்கிரகம் பண்ணாதையும் என்று கெஞ்சி மன்றாடிட்டு இப்ப கீழே வர்றார். வந்து மறுபடியும் ஒரு மோசே அந்த கற்பலகையை உடைத்த மாதிரியே வேறொரு பலகையை செய்து கொண்டு போய் இப்ப தேவ சமூகத்துல தேவன் முன்னமே எவ்வளமா எழுதி கொடுத்தாரோ அதே கற்பலகையை தான் எழுதி கொடுக்கிறார். இந்த எழுதி கொடுத்த போதுதான் மோசே கர்த்தரிடத்துல ஜெபிக்கிறார், ஆண்டவரே நீர் ஒருவேளை அந்த ஜனங்களை நீர் அழிப்பீர் என்றால் நீர் எழுதி வைத்த உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும் அப்படிங்கிறார். சில நேரம் நம்ம நினைக்கிறோம் பாருங்களே, என் பிள்ளைக்காக நான் வேணா கஷ்டப்படுறேன், என் பிள்ளை கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு வேணா பிள்ளையினுடைய கஷ்டத்துல இருந்து நம்ம வேணா அவங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கலாம். அதுவே மிகப்பெரிய தவறுதல். அநேகருக்கு தாங்கள் கஷ்டம் என்னதென்று தெரியாம பிள்ளைகள் வளருகிறதுனால தேவனையும் மறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து விடுகிறது. சில நேரங்களில தேவனுக்கு பதிலா எதையோ தேவன் என்று சொல்லி வழிபடுகிற நிலைமைக்கு போயிடுறாங்க. இப்படி சாமுவேல் கர்த்தருடைய சத்தம் கேட்டு கர்த்தருடைய மனபாரத்தை புரிந்து கொண்டு இந்த பூமியில கர்த்தருடைய மகிமை விளங்கும்படி வாழ்ந்தாரோ, அந்த சாமுவேலனுடைய பிள்ளைகள் அப்படி வாழல பாருங்க. இந்த எத்தனையோ ஊழியக்காரருடைய பிள்ளைகளும் அதே நிலைமை தான். அவங்க தகப்பனாருடைய அர்ப்பணிப்பு பிள்ளைகளிடத்துல இருக்காது, அந்த தகப்பனாரிடத்துல இருந்த வெளிப்பாடுகள் பிள்ளைகளிடத்துல இருக்காது, அந்த தகப்பனார் ஜெபித்த அந்த ஜெபம் பிள்ளைகளிடத்துல இருக்காது. ஆனா அந்த தகப்பனார் செய்த ஊழியத்தை பிள்ளைகள் செய்வாங்க பாருங்க. அது எப்படி செய்வாங்கன்னா, தகப்பனாரை போல செய்ய மாட்டாங்க, அவங்க ட்ரெண்டுக்கு செய்வாங்க. அதே சம்பவத்தை இங்க கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ ஜனங்களுடைய பாவத்துக்காக உன் பேரை என் புஸ்தகத்துல கிறுக்க மாட்டேன், அவரவர் செய்கிற பாவத்து நிமித்தமா தான் என் புஸ்தகத்துல அவர்களுடைய பெயரை கிறுக்கி போடுவேன் அப்படின்னார். அப்ப தேவனுடைய புஸ்தகம் எனப்பட்ட ஒரு புஸ்தகம் இருக்குதுங்க. தேவன் எழுத சொன்ன ஒரு புஸ்தகமும் இருக்குது.
யாத்ராம புஸ்தகத்தினுடைய 17வது அதிகாரத்தின் 14வது வசனத்துல மோசேயின் இடத்துல கர்த்தர் சொல்றாரு, பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு ஒரு புஸ்தகத்தில் எழுதி வை, யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி, அமலேக்கை வானத்தின் கீழ் எங்கும் இராதபடி நாசம் பண்ணுவேன் என்றார். மோசே அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி யெகோவா நிசி என்று பெயரிட்டார். அதாவது இஸ்ரவேலின் மக்கள் எகிப்து தேசத்தை விட்டு விடுதலையாய் வருகிற போது ரெகிதீம் எனப்பட்ட ஒரு இடத்துல இவர்கள் இளைப்பாரி கொண்டிருக்கிறாங்க. ரெகிதீம் என்றா ஓய்வு எடுக்கும் ஸ்தலம் எனப்பட்ட ஒரு ஸ்தலம்ங்க. கர்த்தர் இதுவரைக்கும் எகிப்துல பட்ட பாடுகள், வேதனைகள், இவைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கி இப்ப நம்மளை இளைப்பாற பண்ணி இருக்கிறார் என்று சொல்லிதான் இவர்கள் இளைப்பாரி கொண்டிருந்த போது இந்த ரெகிதீமை சுற்றி இருக்கக்கூடிய அமலேக்கர் இந்த இஸ்ரவேலரோடு கூட யுத்தம் பண்றாங்க. இந்த அமலேக்கர் யார் அப்படின்னா, ஏசாவினுடைய மறுமனையாட்டிக்கு பிறந்த பிள்ளைகளில ஒரு பிள்ளை. அதாவது ஏசாவை தன்னை மாம்சத்துக்கு வித்து போட்டார். சேஷ்டபுத்திர பாகத்தை கூட ஒரு பொருட்டு என்று எண்ணாதபடி அழிந்து போகிற போஜனத்திற்காக சேஷ்டபுத்திர பாகத்தையும் வித்து போட்ட ஏசாவை போல் ஒருவனும் இருக்க வேண்டாம் அப்படிங்கிறார். அப்ப ஏசா மாம்சத்துக்கு தன்னை வித்து போட்டிருக்கிறார். அந்த ஏசாவுக்கு மறுமனையாட்டிக்கு பிறந்த பிள்ளைகளுடைய ஒரு பிள்ளை தான் இந்த அமலேக்கர். அப்ப அமலேக்கர் யார்னா மாம்சமானவர்கள், அவர்களுக்கு தேவ தொடர்பு எனப்பட்டது கிடையாது. இந்த அமலேக்கர் இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினது எதுக்குன்னா, இவர்கள் கானான் தேசத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக அல்ல. இவர்கள் எகிப்திலிருந்து விடுதலையாய் வரும்போது எகிப்தியருடைய கைகளிலிருந்து அநேக பொக்கிஷங்களை கொள்ளையடித்து கொண்டு வந்தாங்களாமா. அதனால இவர்களிடத்தில் இருக்கிற இந்த பொக்கிஷத்தை கொள்ளையடிக்க வேண்டியதுதான் பாருங்க இந்த அமலேக்கியருடைய வேலை. இப்ப இந்த அமலேக்கியன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, எரிச்சல் நிறைந்த கண், அதாவது தீய கண் அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த மாம்சத்துல சில பேர் நல்லா இருக்கிறது அநேகருக்கு பிடிக்காது பாருங்க. இதுதான் எரிச்சலின் ஆவி. ஒருவேளை வீடு இல்லாத ஒரு மனுஷன் வீடு வாங்கிட்டாலோ, அல்லது வாகனம் இல்லாத ஒரு மனுஷன் வாகனம் வாங்கிட்டாலோ, அல்லது வேலை இல்லாத ஒரு மனுஷன் வேலைக்கு வந்துட்டாரோ, அல்லது இந்த உலகத்துல பேரும் புகழும் வந்துட்டாலே இந்த மாம்சத்துக்குரியவர்களுக்கு எரிச்சல் அதிகரிச்சிரும் பாருங்க. எப்படி காயினுக்கு ஆபேலின் மேல் எரிச்சல் வந்தது போலதான் இந்த அமலேக்கியர்னாலே எரிச்சல் உள்ளவர், கண் என்று அர்த்தம் பாருங்க, கண் எரிச்சல் உள்ளவர்கள். அப்ப இவர்களுடைய எரிச்சல்ல என்ன பண்றாங்கன்னா, இவர்கள் யுத்தம் செய்ய பழக்கம் இல்லாததுனால இவர்களுடைய இந்த பொக்கிஷங்களை கொள்ளையடிப்பதற்காக தான் பின்புறமா வந்தாங்க. இப்ப மோசே என்ன பண்றாருன்னா, யோசுவாவின் இடத்துல போய் சொல்லி, நீ போய் ஜனங்களோடு போய் தெரிந்து கொள்ளப்பட்ட யுத்தத்துக்கு பழக்கப்பட்ட சில ஆட்களை தெரிந்து கொண்டு நமக்காக அமலேக்கியரோடு போய் யுத்தம் பண்ணுங்கிறார். அப்ப யோசுவா அமலேக்கரோடு யுத்தம் பண்ண போயிட்டார். இந்த போகும்போது மோசே ஒரு பிராமிஸ் பண்றார், என்னன்னா, நான் தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு மலையில நிற்பேன், அப்பொழுது கர்த்தர் உனக்கு வெற்றியை கட்டளையிடுவார் அப்படின்ட்டார். அதன் அடிப்படையிலையும் மலையில போய் கோலை பிடித்து நின்றுட்டு இருந்தார். கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா மோசேயினுடைய கை தளர்ந்து போய்விட்டது. எப்பெல்லாம் மோசேயினுடைய கை தளர்ந்ததோ அப்பையெல்லாம் அமலேக்கர் மேற்கொண்டாங்க. ஆனா யோசுவா யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாரே, நம்ம கை தளர்ந்து போனா எப்படி என்று மறுபடியும் கையை நிமித்துறாரு. ஆனா நிக்க முடியல. அப்ப தேவனுடைய மனிதனுடைய கை ஏங்க தளர்ந்து போகுது? தாவீது கூட ஒரு இடத்துல சொல்றாரு, என் விரல்களை யுத்தத்துக்கும் என் கரங்களை போருக்கும் பயிற்றுவிக்கிறவர் அப்படிங்கிறார். இப்ப மோசேக்கு எங்கேயாவது பலவீனம் வந்திருக்குதான்னு பின்னாட்கள்ல வாசிச்சு பாருங்க. 120 வயதுல மோசே சொல்றாரு, என் கண் இன்னும் மங்களாகவில்லை, இப்பயும் எனக்கு யுத்தத்துக்கு போவதற்கு பலன் இருக்குதுங்கிறார். அப்ப ஏன் இந்த அமலேக்கியரிடத்துல கை அசைந்து போயிட்டுனா, எப்பொழுது கர்த்தர் முச்செடியின் நடுவுல காட்சி அளிச்சு, நீ உன் கோலை போடு, அது சர்ப்பமா மாறுது, வாழைப்பொடி அது தேவனுடைய கோலா மாறுதுன்னு சொன்னாரோ,
அதே இடத்துல 4வது அதிகாரம் 6, 7, 8 வசனத்துல உன் கையை இருதயத்தில் வை என்று ஆங்கில வேதாகமத்துல சொல்லுது. தமிழ் வேதாகமத்துல மடியில போடுங்கிறார். அப்ப இருதயத்திலிருந்து எடுக்கிற போது மோசேயினுடைய கை வெண்குஷ்டமா ஆயிடுச்சு பாருங்க. இப்ப மறுபடியும் தேவன் கையை இருதயத்துல வைக்க சொல்றாரு, மறுபடியும் எடுக்க சொல்றாரு. இப்பொழுது கை சிறு பிள்ளையின் கையை போல, மறு சதையை போல மாறிவிட்டது. எப்படி கோல் அது பாம்பா மாறி மறுபடி தேவனுடைய கோலா மாறினதோ அதே போல மோசேயினுடைய கை அவருடைய கையாய், அதாவது அவருடைய இருதயத்துல பாத்தீங்கன்னா தான் எல்லா கேடுபாடுகளும் நிறைந்திருக்குது. இயேசுவே சொல்றார், மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்துங்கிறார். இதை எரேமியா தீர்க்கதரிசி கூட சொல்லும் போது சொல்றாரு, எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே மகா கெருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்குதுங்கிறார். அப்ப ஒவ்வொரு மனிதனுடைய இருதயமும் தேவனாலே பரிசுத்தமாக்கப்படலைனா கட்டாய குஷ்டரோகத்தை விட கேடுபாடு நிறைந்தது. அப்ப இதைத்தான் சொன்னார். இந்த 3வது அடையாளம் தான் இது. முதல் அடையாளம் என்ன அப்படின்னா, இந்த மலையில நீங்கள் தேவனை ஆராதிப்பீர்கள் என்பதுதான் முதல் அடையாளம். 2வது அடையாளம் கோல் பாம்பா மாறுது, பாம்பு தேவனுடைய கோலா மாறுது. 3வது அடையாளத்தை தான் கையை எப்படி சொல்றார். இதுக்கப்புறம் இந்த கையில தான் அந்த நைல் நதியில இருக்கிற தண்ணீரை எடுத்து தரையில ஊத்து அது ரத்தமா மாறினார். மோசே அதன்படியே புறப்பட்டு போனவர் எகிப்து தேசத்துல மந்திரவாதிகள் செய்ய முடியாத ஒரு காரியத்தை தான் மோசேயினுடைய கையிலிருந்து செய்ய சொல்லியிருக்காரு. இன்னைக்கு எத்தனையோ மந்திரவாதிகள் இருக்கிறாங்க, பலவிதமான மந்திர வித்தை சொல்றாங்க. ஆனா மந்திரவாதிக்கு 2 சாட்சிகள் எனப்பட்டது கிடையாது, ஒரே சாட்சி தான். அவங்க ரொம்ப நல்லவங்கிறதான். ஆனா தேவனுடைய ஊழியக்காரருக்கு 2 சாட்சிகள் இருக்குது. எப்படி இரவு ஒன்று பகல் ஒன்று இருக்கிற மாதிரி கிறிஸ்து இயேசுவுக்குள் இல்லாத போது ஒரு வாழ்ந்த வாழ்க்கையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் வந்ததுக்கு அப்புறம் வாழுகிற இன்னொரு வாழ்க்கையை, அதைத்தான் பார்வோனிடத்திலையும் மந்திரவாதிகளிடத்திலும் மோசேயை காண்பிக்க சொன்ன போது மோசே தன்னுடைய கையை இருதயத்தில் வைத்து வெளியில காண்பிக்கவில்லை. அதற்கு பதிலாக கோலை மாத்திர பாம்பா போட்டு அந்த பாம்பை எல்லா பாம்பு விழுக வச்சு கோலா மாத்திட்டார். அப்ப கர்த்தர் கொடுத்த அந்த அற்புதத்தை செய்யாததுனால 2வது மோசேட்ட கர்த்தர் 7வது அதிகாரத்துல கையில் அள்ளி தண்ணிய ஊத்துன்னு சொன்ன அதே ஆண்டவர் இப்ப கோலால நதியை அடியினாரு. எல்லா மீன்களும் அங்க இருக்கிற தண்ணீரில் இருக்கிற எல்லா ஜீவ ஜந்துகளும் செத்து நாற்றமாகி விட்டது பாருங்க. அநேக தேவனுடைய பிள்ளைகள் தேவ பிரசன்னத்துல ஒரு மாதிரி இருக்கிறாங்க, தேசத்துல ஒரு மாதிரி இருக்கிறாங்க. சில ஊழியக்காரர்கள் கூட பாருங்க பிரசங்க பீடத்துல ஒரு மாதிரி இருக்கிறாங்க, உலகத்துல ஒரு மாதிரி இருக்கிறாங்க. ஆனா தேவன் சர்வலோகத்திற்கும் ஒரே தேவன் தான். இயேசு பரமண்டலங்கள்ல ஜெபம் பண்ணும் போது கூட அவர் எல்லா இடங்களிலும் நம் தேவனாய் இருக்கிறவர் பிதாவாய் இருக்கிறாருங்கிறார். அப்ப மோசேயினுடைய கை தளர்ந்து போனதற்கு காரணம் என்னன்னா, தேவன் சொன்ன அற்புதத்தை தேவையான இடத்தில் செய்யாததுனாலதான். ஆனபோதும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் ஆரோனையும் ஊரையும் வாலண்டியரா வர வைத்து ஒரு பக்கத்துல ஊரும் ஒரு பக்கத்துல ஆரோனும் மோசேயினுடைய கையை தாங்கினதுக்கு அப்புறம் இப்ப இஸ்ரவேலருக்கு வெற்றி வந்து விட்டது. இப்ப இஸ்ரவேலர் வெற்றி பெற்றதற்கு காரணம் யோசுவாவின் யுத்தமும் அல்ல, மோசேயினுடைய அர்ப்பணிப்பான ஜெபமும் அல்ல. இந்த தளர்ந்து போன நேரத்தில் வாலண்டியரா வந்த இந்த ஆரோனும் ஊரும் தான் என்று இதைத்தான் ஒரு புஸ்தக சுருளை எழுதி வைக்க சொல்லிட்டு தலைமுறையிருக்கும் அமலேக்கியரோடு கர்த்தருடைய யுத்தம் இருக்குனர். இந்த யுத்தத்தை தாங்க சவுலனிடத்துல பரிபூர்ணமா செய்ய சொன்னா சவுல் ஈனமானது நசல் கொண்டதை மாத்திரம் அழித்து விட்டு இந்த அமலேக்கிய ராஜாவையே உயிரோட வச்சிட்டார். இதனால சவுலை ராஜாவாக்கினது என் இருதயத்துக்கு விசனமா இருக்குதுன்னு கர்த்தரே சொல்லிட்டார். இந்த அமலேக்கியரை பின்னாட்கள்ல தாவீதை அபிஷேகம் பண்ணி 1 சாமுவேலின் புஸ்தகத்துல பெலிஸ்தியர்களிடத்திலிருந்து ஒரு தீ கொளுத்தி அவர்கள் கையிலிருந்து விடுதலை ஆக்குற அதே நேரத்துலதான் அமலேக்கியரோடு கூட
தாவீது முழுவதும் யுத்தம் பண்ணினப்ப இந்த அமலேக்கர் எங்கெங்கெல்லாம் யுத்தம் பண்ணி கொண்டு வந்தாங்கிறத 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரத்துல பாக்குறோம். இந்த அமலேக்கரை ஜெயித்ததுக்கு அப்புறம் தாங்க தாவீது அடுத்து தனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தின்படி இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக மாறிட்டார். அப்ப இந்த அமலேக்கர் பழைய ஏற்பாடு காலகட்டத்துல ஏசாவினுடைய மறுமனையாட்டிக்கு பிறந்தவர்களா இருந்தாலுமே ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய உங்களுக்கு எனக்கும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய் போர் செய்து பாருங்க. இந்த மாம்சத்துல இருக்கிறவர்களோ அல்லது மாம்சமோ நம்மளிடத்துல பொக்கிஷமா இருக்கக்கூடிய தேவனுடைய கேரக்டரை அரிக்கக்கூடிய ஒன்றா இருக்குது பாருங்க. சில மாம்சத்துக்குரியவர்களோடு போய் ஒரு ஆவிக்குரிய மனிதன் உட்கார்ந்து இருந்தா ஒருவேளை சில நேரங்கள்ல அந்த மாம்சத்தினுடைய கிரியைகள் பாதிக்கப்படும் பாருங்க. அதே ஒரு மாம்சத்துக்குரிய மனுஷன் ஆவிக்குரிய மனுஷன் இடத்துல வர்றான்னு வைங்களேன். 1-2 சாமுவேல் 19வது அதிகாரத்துல எப்படி சாமுவேலினிடத்திலையும் தாவீதினிடத்துல சவுலனுடைய 50 பேர் வந்து இந்த ஆவியினாலே மறுரூபமானாங்களோ, அதே போல சவுல் 10வது அதிகாரம் 1 சாமுவேல்ல பெத்தேல்ல இருக்கிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்துல போய் அவரும் தீர்க்கதரிசி சொல்லி மறுரூபமானாரோ, அதுபோல எங்க ஆவிக்குரியவர்கள் அதிகமா இருக்கிறாங்களோ அங்க மாம்சத்துக்குரியவர்கள் போனாங்கன்னா அவர்களும் ஆவிக்குரியவர்களா மாறுவாங்க. ஆனா ஆவியே இல்லாத ஒரு கூட்டத்துல போய் சேர்ந்துகிட்டு ஆவி இல்லாத மக்களோட ஐக்கியத்துல இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க மங்கி எரிகிற திரியை போல ஆயிரும் பாருங்க. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது ஆவியில அனலாயிருங்கள், அப்புறம் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள்ங்கிறார். அப்ப இந்த அமலேக்கியரோடு கூட தலைமுறை தலைமுறைக்கு யுத்தம் இருக்கும் என்று எழுத்தின்படி இஸ்ரவேலருக்கு சொல்லப்பட்டது போலதான் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய உங்களுக்கு எனக்கும் மாம்சத்துக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்களோடு எப்பவுமே ஐக்கியம் அடையவே முடியாது பாருங்க. ஏன்னா ரெண்டும் ஒன்றுக்கொன்று விரோதமாய் ஆசைப்படும். மாம்சத்துக்குரியவங்க எப்படி ஊழியத்துல பணத்தை சம்பாதிக்கலாம்னு ஆசைப்படுவாங்க, ஆவிக்குரியவங்க பணத்தை வைத்து எப்படி ஊழியத்துல ஆத்மாவை சம்பாதிக்கலாம்னு ஆசைப்படுவாங்க. இதுதான் பகலுக்குரியவர்களுக்கோ இரவுக்குரியவர்களுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசங்கள். அப்ப முதலாவது கர்த்தர் சொன்ன புஸ்தகம் என்னன்னா நினைவு கூறும்படி எழுதி வை என்று சொல்லப்பட்ட புஸ்தகம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்துல நியாயப்பிரமாணத்தின் கிரிகைக்காரராகிய யாவரும் சாபத்திற்குட்பட்டிருக்கிறார்கள், நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. அப்ப இந்த இஸ்ரவேலின் மக்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு இருந்தாலுமே நியாயப்பிரமாணத்தின்படி செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்ட எத்தனையோ காரியங்கள் அப்படி மீறி செய்து விட்டா அவங்க எப்பேற்பட்ட சாபத்துக்குரியவர்களா மாறுகிறாங்கன்னு உபாகம புஸ்தகத்தினுடைய 27வது அதிகாரத்தினுடைய 15ல இருந்து கிட்டத்தட்ட 26 வரைக்கும் அநேக சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்குதுங்க. அதுல ஒவ்வொரு காரியத்திலையும் எப்படி சாபத்துக்குரியவர்களா இஸ்ரவேல் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா 15வது வசனத்தை சொல்றாரு, கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகிய தொழிலாளிகளுடைய கைவேலையால் செய்யப்பட்டதும் வார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி ஒளிபீடத்தில் வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. அதற்கு ஜனங்கள் எல்லாரும் பிரதியுத்தரமாக ஆமேன் என்று சொல்லுவார்களா. ஃபர்ஸ்ட் காரியம், ஒரு விக்கிரகத்தை செய்து ஒளிபீடத்துல எந்த மனிதன் கொண்டு வந்து வைக்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவன் அப்படிங்கிறார். அப்ப அவன் சபிக்கப்பட்டவன் அப்படின்னா முதல் சாபம் யாருக்கு வருது அப்படின்னா ஆரோனுக்கு தான் வருது. ஏன்னா அவர்தான் பொன்கன்று குட்டியை செய்து கொண்டு வந்து இதுதான் உங்களை எகிப்திலிருந்து வழிநடத்தி கொண்டு வந்த தெய்வம் என்று சொல்லுகிறார். அவர்தான் விக்கிரகத்தை வார்ப்பித்த விக்கிரகத்தை கொண்டு வர்றார். ஃபர்ஸ்ட் காரியம். இரண்டாவது காரியம், தகப்பனையும் தாயையும் தூசிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாகிறார். அப்ப தகப்பனையும் தாயையும் எத்தனையோ பேரு ஏன் என்னை பெற்றீர்கள் என்று கேட்கிறவங்களா இருக்கிறாங்க.
யோபு கூட சொல்றார், தன் பிறந்த நாளை கூட சபிக்கிறார் பாருங்க. அப்ப தகப்பனையும் தாயையும் தூசிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். இரண்டாவது, மூன்றாவது காரியம், பிறனுடைய எல்லைக்குறியை ஒற்றி போடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக, ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்வார்களாக. அப்ப பிறனுடைய நிலத்தை என்ன பண்ணக்கூடாது, அபகரிக்க கூடாது. அப்படின்னா இவர்களே வந்து இருக்கிற நிலமே கானானியர் கட்டிய நிலம் பாருங்க. கர்த்தரே கொடுத்தாலுமே அது கானானியருடைய நிலம்தான். அப்ப இவர்கள் குடியிருக்கிறது கர்த்தர் கொடுத்த நிலத்திலேயா இருந்தாலும் அது கானானியருடைய நிலமா தான் இருக்குது. இப்ப பிறனுடைய நிலத்தை அபகரித்த வேற யாராவது இருப்பாங்கன்னு வைங்களேன். ஆகாப்பு ராஜா கூட அந்த ஏபோத்தினுடைய நிலத்தை அபகரித்ததுனால வேதம் சொல்லுதுங்க, அந்த மனிதனும் அவன் மனைவியும் சபிக்கப்பட்டவங்களா போயிட்டாங்க. இப்படி நிலத்தை அபகரிக்கிறவன் சபிக்கப்பட்டவன்கிறாரு. குருடனுடைய வழியை தப்ப செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஒருவேளை கண்ணு தெரியாம இருக்கலாம், அது கண்ணு தெரியாத மாத்திரமல்ல, சத்தியம் தெரியாமல் இருக்கிறவன், சத்தியம் தெரியாமலேயே இதுதான் சத்தியம் என்று தவறுதலானதை போதிக்கிறவன், அவனும் சபிக்கப்பட்டவன் அப்படிங்கிற. இப்படி ஒவ்வொரு சாபமும் கிட்டத்தட்ட ஒரு 13-12 சபிக்கப்பட்ட லிஸ்ட்ல வருதுங்க. அதுல ஒரு இடத்துல சொல்லப்பட்டு இருக்குது, தன் சரீரத்தை அசுசிப்படுத்துகிறவன், அதாவது தவறுதலான உறவு வைத்துக் கொண்டவனு சபிக்கப்பட்டவன். இவைகள் எல்லாமே ஒரு நிழலாட்டமானதான். அததான் இயேசு சொல்றாரு, பூர்வதாரருக்கு சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்திரியோடு கூட விபச்சாரம் செய்தாத்தான் அவன் விபச்சாரக்காரன்கிறார். ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு எண்ணத்தில் பார்த்தாலே அவளோடு இருதயத்தில் விபச்சாரம் செய்தாயிட்டுங்கிறார். அப்ப நியாயப்பிரமாண புஸ்தகத்தின்படி இச்சையே இல்லாத மனுஷனே கிடையாது. ஏன்னா இச்சை எனப்பட்டது முதல் மனுஷியிலிருந்து மனுஷர் எல்லோருக்குள்ளேயும் வந்துருச்சு. ஆணுக்குள்ளேயே இச்சை இருக்குது, பெண்ணுக்குள்ளேயே இச்சை இருக்கு. ஆனா பரிசுத்தாவியை பெறுகிற போது அது ஆவிக்குரிய இச்சையா மாறுது, பரிசுத்தாவி இல்லாத போது மாம்ச இச்சையா மாறுது. அப்ப இது எல்லாமே பாருங்க புஸ்தகத்தில் எழுதியிருக்கு, நியாயப்பிரமாண புஸ்தகத்துல. இது ஒரு நிழலாட்டமா சொல்லுது. ஆனா நியாயப்பிரமாண புஸ்தகத்தினுடைய அந்த ஆணி வேரா இயேசு சொல்றாரு பாருங்க, தன் சகோதரனை மூடன் என்று சொல்லுகிறவன் எரிநரகத்திற்கு பாத்திரவான்கிறார். இப்ப எத்தனை பேர் இதை செய்திருப்பாங்க. அதாவது இந்த இஸ்ரவேலரே புறஜாதியர்களை மூடன்னு கூட சொல்ல, நாயின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப எவ்வளவு எரிநரகத்திற்கு அவர்கள் பாத்திரவான்களா இருந்திருப்பாங்க. அதான் சொல்லப்பட்டிருக்குது, நியாயப்பிரமாண புஸ்தகத்துல எழுதியிருக்கிறபடி செய்யாதவன் அவன் சபிக்கப்பட்டவன் நியாயப்பிரமாண புஸ்தகத்துல சொல்றார். ஆனா இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கட்டி தேறின மனுஷனாகிய பவுல், அதாவது கமாலினுடைய பாதத்துல கட்டு தேறி அவரே தன்னுடைய டெஸ்ட் மணிய பிலிப்பிய நிருபத்தில் எழுதும்போது எழுதுறாரு, நான் எபிரேயரில் பிறந்த எபிரேயன், 8ஆம் நாள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன். அப்ப நியாயப்பிரமாணத்தை பர்ஃபெக்டா செய்திருக்கிறேன் என்று சொன்ன மனுஷன் இதை குறித்து 1 கொரிந்தியர் 16வது அதிகாரத்தினுடைய 22வது வசனம் சொல்லுகிறது, ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவான், கர்த்தர் வருகிறார். அதாவது நியாயப்பிரமாணத்தினுடைய சாபம் வேறங்க. ஆனா இங்க புதிய ஏற்பாடுல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவன்கிறார். நான் ஏன் இயேசுவை அன்பு கூறணும்னா, இந்த சம்பவங்கள்ல ஏதேதோ எனக்கே தெரியாம நான் செய்திருக்கிறேன். என் கைகளினால செஞ்ச பாவம், என் கால்களினால செய்த பாவம், சார் இது வெளியிலேயே தெரியாட்டியுமே என் மனதிற்குள்ள இருந்து செய்த பாவங்கள், என் எண்ணங்கள் சிந்தைகளில செய்த பாவம், என் வாயின் வார்த்தையில, என் கண்களின் பார்வையில, என் காதுகள் கேட்டதுல, இது எல்லாம் செய்த பாவத்தின் நிமித்தமா தான் நான் சபிக்கப்பட்டவனா இருந்தேன். இந்த நியாயப்பிரமாணம் என்ன சபிக்கப்பட்டவனா கொண்டு போனதுனால என்னை ஆசீர்வாதம் உள்ளவனாய் மாற்றுவதற்கு இதே கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டார்கிறார்.
அப்ப இயேசு ஆசீர்வாதத்துக்குரியவர். அவர் 5 அப்போ 2 மீனை எடுத்து ஆசீர்வதிச்சாருன்னா புருஷர்களே ஒரு 5000 பேர் திருப்தியா சாப்பிடலாம். அது இல்லாம பெண்கள், குழந்தைகள், அது வேற. அவர் நடந்து போகிற போது அவர் நடந்து போன பாதைகள் எல்லாம் கூட ஆசீர்வாதமா மாறினதாமா. இந்த நாட்களில எருசலேம்ல இயேசு எங்கெங்கெல்லாம் உட்கார்ந்தாரோ அந்த இடங்கள் எல்லாம் ஒரு ஆசீர்வாதமான தேவாலயமா மாறி இருக்குது. இயேசு எந்த இடத்துல தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரோ, தன்னுடைய ரத்தத்தை சிந்தினாரோ அந்த இடங்கள் எல்லாம் மிகப்பெரிய தேவாலயமா மாறி இருக்குது. அப்ப ஆசீர்வாதத்தின் ஊற்றாயிருந்த இயேசு என்னை ஆசீர்வதிப்பதற்காக கல்வாரி சிலுவையில என்னுடைய சாபத்தை சுமந்து கொண்டார். இப்ப இயேசு சிலுவையை சுமந்து சாபத்தை தீர்த்தபடினால அவருடைய ஆசீர்வாதத்துக்கு நான் பங்குள்ளவனாய் இருக்கிற நான் அவரை அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறேன் என்றுதான் பவுல் சொல்றார். ஒருவேளை எனக்கு கர்த்தரே தெரியாது, இயேசுவே தெரியாதனால அவனும் சபிக்கப்பட்டவனா தான் இருக்கிறான். ஆனா அவனுக்கு தெரியல, சார் எனக்கு வேலை இருக்குது, எனக்கு மனைவி இருக்குது, எனக்கு வீடு இருக்குது, எனக்கு எல்லாமே இருக்குது, நான் அந்த உலகத்துல ஆசீர்வாதமா இருக்கிறேன் அப்படின்னா, சார் எத்தனையோ வெறும் பாவத்தினால சம்பாதித்த, எத்தனையோ களியாட்டங்களினால சம்பாதித்த, எவ்வளவோ வருமானத்தில் வாழ்கிறவர்கள் இன்றைக்கு வீடு, மனைவி, பிள்ளைகளோடு தான் இருக்கிறாங்க. சகேயி எனப்பட்ட மனுஷன் ஆயக்காரனா இருந்தாரு. சகேயி எனப்பட்ட மனுஷன் அவர் தலைவனாய் இருந்தாரு, ஐஸ்வர்யவனா இருந்தாரு. ஆனா அவருக்கு ஊரார் கொடுத்த பேரு பாருங்க, பாவியான மனுஷன். அது மாத்திரமல்ல, ஆரோனுடைய பிள்ளையாய் இருக்கிற எந்த மனுஷனும் அவன் ஒருவேளை குள்ளனா பிறந்துட்டானா அவனுக்கு ஆசாரிய ஊழியம் எனப்பட்டது கிடையாது. ஆசாரிய ஊழியம் மாத்திரம் கிடையாதுங்க, அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் வைத்திருக்கிற தேவ சமூகத்தை அப்பத்தான் அவன் புசிக்கவே முடியாது. அப்ப இவ்வளவு ஆசீர்வாதமா இருந்தும் நான் குள்ளனா பிறந்துட்டேனே, நான் சபிக்கப்பட்டவன் அல்லவா? அது மாத்திரமல்ல, நான் ஆயக்காரனா இருக்கிறவன் அதை காட்டிலும் பாவியா இருக்கிறான்னாச்சே. அப்ப அவனிடத்துல இதெல்லாம் இருந்தது. இந்த மனிதன் தாங்க இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வந்து ஒரு அத்தி மரத்தின் மேல ஏறினான் பாருங்க. எந்த மரத்தில் என்று இயேசுவை பார்க்க வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டானோ, அவன் குள்ளனா இருந்தாலுமே இயேசு அவனுக்காக சிலுவை மரத்துல ஏறி அவன் வீட்டுல வந்து தங்க வேண்டும்னாரு பாருங்க. அதாவது ஆரோனுடைய பிள்ளையாக இருக்கிற ஒரு மனுஷனுக்கு தேவனுடைய வீட்டுல இடம் இல்ல. ஆனா இந்த சகேய்க்கு தேவனே அவன் வீடு தேடி வராரு பாருங்க. இதுதாங்க ஆசீர்வாதம். இந்த சகேவு இயேசுவை அன்பு கூறலைன்னா வேற யார் அன்பு கூற போறாரு? அப்ப இயேசுவை அன்பு கூறுவதற்கு என்ன அடையாளம்? ஒருவேளை இன்றைக்கு எத்தனையோ பரிசுத்தவான்கள் பாடுறாங்க, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமான பாட்டு பாடிட்டு இருக்கிறது அன்பு கூறுதனா? அவருடைய வசனத்தின்படி வாழுகிறதாங்க அவருக்கு அன்பு கூறுவதற்கு அடையாளம். அந்த வசனத்தின்படி வாழுகிற அடையாளத்தை தான் சகேயு சொல்றாரு. இயேசு பாவியான ஒரு மனுஷனோடு போகிறார் என்ற போது அந்த இடத்துல இயேசு, நீர் என்னை விட்டு போயிடக்கூடாது, நீ என் வீட்டுக்கு வராம வேற எங்கேயாவது போயிடக்கூடாதுன்னு அங்க நின்று இயேசுவுக்காக இதுவரைக்கும் செய்த பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்தது மாத்திரமல்லாம, நான் யாரிடத்தில் அநியாயமா யாதொன்று வாங்கினது உண்டானா நாளத்தனையா திருப்பி கொடுக்கிறேங்கிற. அப்ப தேவனுடைய பிள்ளை மனம் உகந்து நாளத்தனையா திருப்பி கொடுத்துடணும். இல்லைன்னா இந்த நியாயப்பிரமாணம் பாருங்க, நாளத்தனையா எப்படியாவது வாங்கும் பாருங்க. ஒருவேளை வியாதியின் மூலமா வாங்கும், அல்லது வழக்குகள் மூலமா வாங்கும், இல்ல ஏதோ ஒரு அசம்பாவிதத்தை விபத்தின் மூலமா வாங்கிரும். இப்ப நாமளே விருப்பப்பட்டு கொடுக்கறதா நல்லது. அது மாத்திரம் அல்லாது இந்த சகையை சொல்றாரு, நான் யாரிடத்தில் வாங்கினதா அநியாயமா வாங்கினதா நாளத்தினையா கொடுக்கிறேன், என்னுடையது, என்னுடைய பர்சனல், இது என் சொத்தை வித்து பகுதியை எடுத்து நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்கிறார். நம்மளுடைய பர்சனலுங்க, தேவனுக்காக கொடுக்கப்படணும். இதுதான் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு அடையாளம். இந்த சகேவுக்காகத்தான் வேதம் சொல்லுதுங்க, இயேசு சொல்றார் இவன் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறான்கிறார். அப்ப ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கை பலிபீடத்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு எப்படி மோரியா மலையில முட்களின் நடுவுல சிக்கப்பட்ட ஒரு ஆடு பலியானதோ, அதே போல பாவத்துல அக்கிரமத்துல இது மாதிரி கர்த்தரை அறியாமல் செய்த பாவத்திலிருந்து விடுதலையாவதற்கு அந்த அத்தி மரத்தில் ஏறின சகேவுக்காக இயேசு கல்வாரி மரத்தில் ஏறி அவனை விடுதலையாக்கினார். அதுதான் சொல்லப்பட்டிருக்குது. அவரிடத்துல அன்பு கூறலேனா அவன் தான் சபிக்கப்பட்டவன்.
அப்ப அவரிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிற மனிதன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற கடனாளியா இருக்கிறான். தன் சொந்த சகோதரனை பகைக்கிறவன் இன்னும் இருளில் இருக்கிறான். அவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறான்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் நான் இயேசுவை நேசிக்கிறேன், இயேசுவுக்காக நான் டெய்லியும் 1000 சோத்திர சொல்லிட்டு இருக்கிறேன். சார், இயேசுவை நேசிக்கிறதுனா என்ன என்பதை இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசனாகிய யோவான் எழுதுறார். அவர் தான் எழுதுறார். 1 யோவான், 2 யோவான், 3 யோவான்ல தேவன் அன்பாகவே இருக்கிறார், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் தன் சொந்த சகோதரனை பகைக்கிறவன் இன்னும் இருளில் இருக்கிறான்கிறார். அதனாலதான் உயிர்த்தெழுந்த பின்பு கூட பேதுருவை சந்தித்த இயேசு, நான் அன்பான தேவன் மாத்திரமல்ல, உன்னையும் அன்பானவனாய் மாற்றுகிறேன் என்று சொல்லிதான் இவர்கள் எல்லோரிலும் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்டார். அப்ப நியாயப்பிரமாண புஸ்தகம் எதை காண்பிக்கிறதுனா சாபத்துக்குரியவனை காண்பிக்குது. அதே பவுல் தான் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அன்பு கூறாதவன் கட்டாயம் பாருங்க அவன் ஆசீர்வாதத்துக்குரியவன் அல்ல அப்படிங்கிற. அப்போஸ்தல நடவடிக்கையின் புஸ்தகம் 19வது அதிகாரத்தினுடைய 19வது வசனம் சொல்லுகிறது, மாயவித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லோருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தியடைந்து மேற்கொண்டது. அப்ப மாயவித்தைக்காரர், அதாவது மந்திரவாதிகளும் அநேக புஸ்தகங்களை வைத்திருக்கிறாங்க. இன்னைக்கு மந்திரவாதிகள் இல்லாத நாடே கிடையாது, அல்லது மந்திரவாதிகள் இல்லாத மாவட்டம், மாநிலம், ஊரே இல்லாதங்கிற அளவுக்கு ஆகி போயிடுச்சுங்க. நீங்க எகிப்து தேசத்துல பாத்தீங்கன்னாலும் மோசேயின் நாட்கள்ல மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால சர்பத்தை உண்டாக்குனாங்க. அங்க தண்ணீரை நாரடிக்க பண்ணினாங்க. அதே போல பாபிலோன்லயும் பாருங்க, அங்க இருக்கிற மந்திரவாதிகளை நேபுகாத்நேச்சர் அழைத்தார். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரத்திலையும் 4வது அதிகாரத்திலையும் அவர்களால கர்த்தர் காண்பித்த தரிசனத்தை சொல்ல முடியல. அடுத்து பெலிஸ்திய தேசத்திலும் மந்திரவாதிகள் இருக்கிறாங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 5வது அதிகாரத்துல மூல வியாதியினால பெலிஸ்தியர் பாதிக்கப்பட்ட போது அப்பொழுது மந்திரவாதிகளும் சோசியக்காரர்களும் இந்த பிரச்சனை இந்த உடன்படிக்கை பெட்டியினாலதான் வந்தது என்று சொல்லி தங்கள் மந்திர வித்தையினால காண்பித்தாங்க. சவுலின் நாட்கள்ல கூட பாருங்களேன், ஒரு குறி சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி தான் இருந்திருக்கிறாங்க. சவுல் சாமுவேலை உயிரோடு எழுப்பி வரும்படியா வேஷம் மாறி அந்த அம்மாவின் இடத்துலதான் போயிருக்கிறார். அப்ப மந்திரவாதிகள் இருந்த காலகட்டத்துல அப்போஸ்தலர்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனா மந்திரவாதிகளே பயந்து நடுங்கத்தக்கதாக, மந்திரவாதிகளே தங்கள் மந்திர புஸ்தகங்கள் எல்லாம் சுட்டெரித்து தக்கதாக அப்போஸ்தலர்களுடைய கரங்களில் இருந்து தேவன் வல்லமையும் வரங்களையும் வெளிப்படுத்தினார் பாருங்க. அப்ப இன்றைக்கு கூட நிறைய ஏதாவது ஒரு சாமியார் எங்கேயாவது ஒரு இடத்துல இயேசுவை பத்தி சொல்லிட்டாருன்னு வைங்களேன், நம்ம ஆளுங்க இந்த பாருங்க இந்த சாமியாரே இயேசுவை பத்தி சொல்லிட்டாரு, எவ்வளவு உண்மையான தேவன்னு பாருங்க. சார், அவன் சொல்றது முக்கியம் இல்ல சார், அவன் வைத்திருக்கிற புஸ்தகத்தை சுட்டெரிக்கணும் பாருங்க. அதாவது மந்திரவாதிகள் வைத்திருந்த புஸ்தக விலையை விட இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட விலை ரொம்ப கம்மிங்க. அவருக்கு 30 வெள்ளிக்காசு தான் கொடுத்தாங்க. ஆனா அந்த மந்திரவாதிகள் வைத்திருந்த புக்கினுடைய விலையை பாருங்களேன், எவ்வளவு விலை சொல்லப்பட்டு இருக்குதுன்னா 50,000 வெள்ளிக்காசுகளுக்கு செல்லுமாமா. இன்னைக்கு உலகம் பாருங்களே, பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாமே அவரவர் ஒரு மந்திரவாதியை வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு மந்திரிகளுக்கும் ஒவ்வொரு மந்திரவாதி இருக்கிறான். இன்னைக்கு போலாமா போகக்கூடாதா, இன்னைக்கு செய்யலாமா செய்யக்கூடாதா. சார், இந்திய தேசத்துல தேசத்தை ஆளுகிற எத்தனையோ தலைவர்களே மந்திரவாதிகளுடைய ஆலோசனையின்படிதான் செயல்படுறாங்க. இதை எல்லாமே ஒரு புஸ்தகத்தில் எழுதி வைத்து வரும் தலைமுறையினருக்கு அவங்க அப்படியே அப்ளை பண்றாங்க பாருங்க. ஆனா கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகிற போது இந்த மந்திர வல்லமைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு, இந்த மந்திரவாதிகளுடைய செயல்கள் எல்லாம் சுட்டெரிக்கப்பட்டு கர்த்தருடைய மகிமை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு போகப்படுமாமா. அன்றைக்கு பிலிப்பு கூட ஒரு மந்திரவாதி என்ன ஏதுன்னே தெரியாம, பிலிப்பு கையில அற்புத அடையாளம் நடந்த உடனே எனக்கும் அற்புத அடையாளம் நடக்கணுமே, அவன் ஏன்னா மாய வித்தைக்காரனா இருந்திருக்கிற. அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் சொல்லுது,
ஞானஸ்தானம் போய் எடுத்துட்டான். மனம் திரும்பல, ரட்சிக்கப்படல, இயேசுவை இருதயத்துல ஏற்றுக்கொள்ளல, ஒண்ணுமே இல்ல. முழுகினாரு. எதுக்குன்னா இதை வைத்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு, தாங்கையில அற்புத அடையாளம் நடக்கணும்னு. இதன் அடிப்படையில அடுத்து ஜனங்கள் சமரியாவில் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு கேள்விப்பட்டு அப்போஸ்தலரை அனுப்பி விட்ட போது பேதுரு வர்றார். வந்து இந்த சமரியாவுல ஞானஸ்தானம் எடுத்த மக்களுக்காக ஜெபித்து தலைமையில கை வைத்த போது எல்லோரும் பரிசுத்த ஆவியை பெறாங்க. அப்ப இந்த மாய வித்தைக்காரனாய் இருந்து ஞானஸ்தானம் எடுத்த அவன் வந்து பேதுருவினிடத்துல கேட்டுட்டு, உனக்கு எவ்வளவு வேணாலும் நான் பணம் கொடுத்துறேன், நானும் யார் யார் மேல கை வைக்கிறனோ அவன் மேல எல்லாம் என்ன பண்ணணும், இந்த மேஜிக் நடக்கணும். சார், பரிசுத்த ஆவி எனப்பட்டது உயிரை கொடுத்து கொடுத்திருக்கிறாருங்க சார். கல்வாரி சிலுவையில இயேசு கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் ஏதோ பணம் சம்பாதிப்பதற்காக அல்ல, அல்லது மந்திரவாதம் செய்து ஏதோ மேஜிக் பண்ணி உலகத்துல இயேசுவை காண்பிக்கிறதுக்கு அல்ல, வாழ்ந்து காண்பிக்கிறதுக்குங்க. இயேசு எப்படி இந்த பூமியில பிதாவினுடைய சித்தத்தை வாழ்ந்து இந்த உலகத்துல ஒரு வேறுபட்ட ஜீவியம் ஜீவித்தாரோ அதே ஜீவியம் இயேசுவை போல் வாழ்ந்து இயேசு யார் என்று வாழ்ந்து காண்பிக்கிறதுக்கு கொடுக்கப்பட்டதா பரிசுத்த ஆவி. ஆனா இந்த மாயவித்தைக்காரன் கேட்டான் பாருங்க, நம்மளா இருந்தா எவ்வளவு பணம் கிடைக்குதுன்னு அநேக பேர் பணத்துல பின்னாடி போயிருப்பாங்க. இந்த பிழையாமை போல அநீதத்தின் கூலியை விரும்பி ஆசீர்வாதமான மக்களை சபிக்க போனது போல எத்தனையோ பேர் இன்றைக்கு இருக்கிறாங்க பாருங்க. அதைத்தான் யூதா தன்னுடைய நிருபத்துல எழுதுறார். ஆனா அங்க பேதுரு சொல்றாரு, பணமும் நாசமா போகும், பணத்தோடு இந்த இருதயத்தில் வாழ்கிற நீயும் நாசமா போய்விடுவாய் அப்படிங்கிற. அப்ப மந்திரவாதிகள் வைத்திருந்த புஸ்தகங்கள் அழிக்கப்பட்டது பாருங்க. அப்ப மந்திரவாதிகளுடைய புஸ்தகத்தை அழிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அந்த நாட்கள்ல அப்போஸ்தலர்களின் மேல இருந்தது. தீர்க்க தரிசன புஸ்தகம் எனப்பட்ட ஒரு புஸ்தகத்தை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனத்திலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் அவனுடைய பங்கையும் தேவன் எடுத்து போடுவார். அதாவது இந்த வேதாகம புஸ்தகத்துல தீர்க்க தரிசன புஸ்தகம் எனப்பட்டு இருக்கிறது. அப்ப இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து ஊழிய செய்கிற நீங்களும் நானும் ஏதாகிலும் ஒன்றை எடுத்து நம்ம போதிப்போம் என்றால் எதையெல்லாம் இழக்க போறோங்கிறது மாத்திரம் பாருங்க. ஒன்று, ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இல்லாம போயிடும். இரண்டாவது, பரிசுத்த நகரத்திலிருந்து அவர்களுடைய பங்கு போயிடும். மூன்றாவது காரியம், இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் அத்தனையும் அவனிடத்திலிருந்து எடுப்பாராமா. அப்ப தீர்க்க தரிசனமாக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தேவனுடைய புஸ்தகத்தை சரியா கையாள வேண்டி இருக்குது பாருங்க. எதையுமே எடுத்து போடக்கூடாது. அப்ப எதெல்லாம் தீர்க்க தரிசனம்னு சொல்லி ஆதியாகமத்தில இருந்து வெளிப்படுத்தின வரைக்கும் எல்லாமே தீர்க்க தரிசனத்தோடு அடங்கி இருந்தது, ஒன்றோடு ஒன்று ஜோடித்து இருக்குது. இதை ஏசியா தீர்க்க தரிசி சொல்றாரு, கர்த்தருடைய வசனம் எதுவும் ஜோடி இல்லாமல் இருக்காது, கர்த்தருடைய ஆவி அதை இணைக்குங்கிறார். இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்துல 430 வருஷம் அடிமையாய் இருந்தது. ஆபிரகாமுக்கு ஆதியாகமத்தின் 15வது அதிகாரத்துல தீர்க்க தரிசனமா சொன்னதுதான். அவர் சொன்னாரு, உன்னுடைய சந்ததி அந்நிய தேசத்துல 400 வருஷம் அடிமையாயிருப்பாருன்னு தீர்க்க தரிசனமா சொன்னாரு. அதன் அடிப்படையில தான் அவர்கள் 430 வருஷம் இருந்தாங்களாம். ஏன் இந்த 30 வருஷம் எக்ஸ்டன் ஆச்சு அப்படின்னா, அந்த 30 வருட காலகட்டத்துலதான் அங்க யோசேப்பு எகிப்து தேசத்தினுடைய அதிபராய் இருந்தார். அதிபராய் இருந்த காலகட்டத்துல இஸ்ரவேல் மக்களுக்கு உபத்திரவமே இல்லாமல் இருந்தது. யோசேப்பு மரித்த பின்புதான் அந்த 400 வருடம் ஸ்டார்ட் ஆனது பாருங்க. ஒவ்வொரு நாளும் உபத்திரவத்தை அனுமதித்தாங்க. அப்ப ஏன் அதை உபத்திரவத்தை அனுமதித்தாங்கன்னா, கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் தான். அதே மாதிரி பாபிலோன் தேசத்துல 70 வருஷம் இவங்க சிறைப்பட்டு இருந்தாங்க. ஏன் 70 வருஷம் கர்த்தர் சிறைப்படுத்தி வைத்திருந்தார்னா, எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமா சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். இவங்க இஸ்ரவேல் தேசத்துக்கு 70 வருடம் ஓய்வே கொடுக்காம போயிட்டாங்க. வேத வசனத்தின்படி தேவனுடைய தேசத்துல இருந்தாங்க, ஆனா தேவனுடைய வசனத்தின்படி இல்லை. இன்னைக்கு எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஆலயத்துல இருக்கிறாங்க, ஆனா தேவனுடைய வசனத்துக்குள்ள இல்லை.
இந்த வசனத்திலேயே இல்லாம வாழ்ந்து வாழ்ந்து பாருங்க, ஆண்டவர் எந்த மனிதனையும் பாவ பூரணம் அடையாதபடிக்கு அவனை தண்டனைக்குள்ள கொண்டு போக மாட்டார். உலகத்திலேயே பாருங்க, இச்சை பூரணமாகும், கற்பம் தரிக்கும் போது அது பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது பாருங்க, அதுக்கப்புறம் தான் மரணத்தை பிறப்பிக்கும். அதே மாதிரிதான் தேவன் ஒரு மனிதன் சின்ன தப்பு பண்ணின உடனேயே அவன் மனம் திரும்புவதற்கு அநேக சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். ஊழியர்களை கொண்டு வந்து கொடுக்கிறாரு, சில சூழ்நிலைகளை அவனுக்கு உணர்த்துறார். அதே மாதிரிதான் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமா இவர்கள் பாபிலோனுக்கு போயிடக்கூடாது என்று சொல்லி எத்தனையோ விதங்கள்ல கர்த்தர் அந்த கடைசி ராஜாவாக்கிய சிதேக்கியாவின் இடத்திலும் யோயாக்கியமின் இடத்திலும் எரேமியாவை கொண்டு பேசினார். ஆனா தீர்க்க தரிசனம் சொன்ன எரேமியாவைத்தான் அவங்க தண்டிச்சாங்களே தவிர அவங்க மனம் மாறவே இல்லை. இது நிமித்தமா தான் அந்த எருசலேம் 70 வருடம் மனரம்யமாய் ஓய்வை அனுசரிக்கணும்னா இந்த இஸ்ரவேலரை பாபிலோன் தேசத்துக்கு வித்து போடணும் அப்படின்னு 70 வருடம் கரெக்டா இந்த பாபிலோன் தேசத்துல போய் கர்த்தர் வித்துட்டார். இந்த 70 வருடம் முடிகிற காலகட்டத்துலதான் கோரேஸ் எனப்பட்ட ராஜா வந்தாரு, தரியோ எனப்பட்ட ராஜா வந்தாரு. அந்த காலகட்டத்துலதான் எஸ்ரா நெகேமியாவெல்லாம் வந்து இடிக்கப்பட்ட அலங்கத்தை மறுபடியும் எடுப்பித்து கட்டும்படியா எருசலேமுக்கு வந்தாங்க. அப்ப இங்க எல்லாமே தீர்க்க தரிசன வசனத்தை கொண்டேதான் நிறைவேறினது. பாருங்க, இயேசுவினுடைய பிறப்பு கூட பாருங்க, ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல ஒரு கன்னி கர்ப்பவதி ஆவார்கள் என்று சொல்லி தீர்க்க தரிசனமா சொல்றார். அதே போல இயேசுவினுடைய மரணத்தை கூட ஏசாயா 53 சொல்றார். அப்ப இது எல்லாமே தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டபடியே நிறைவேறி வருகிறது. இப்ப இயேசுவினுடைய மரணத்தை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமோ பிறப்பை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படிதான் எருசலேமில் இயேசு கழுதையின் மேல பவனி வரக்கூடிய அந்த காரியத்தை சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல சொல்றார். இதோ சியோன் குமாரத்தியே, உன்னுடைய ராஜா மரியின் மேலும் மரியின் குட்டியின் மேலும் ஏறி வருகிறார்கிறார். அந்த தீர்க்க தரிசனம் தான் மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலேயோ, யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நிறைவேறும். அதே மாதிரி இயேசுவை காட்டி கொடுக்கிறதுக்கு யூதாசு விலை இவ்வளவுன்னு பேசுவார் என்று இதே சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 12, 13லயோ சொல்லப்பட்டது. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலையும் 27ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே யூதாஸ் காரியத்து 30 வெள்ளிக்காசுக்கு நிர்ணயம் பண்ணி வாங்கி அடுத்து இந்த பணத்தை ஒரு குயவனுடைய வயல் நிலத்துல தூக்கி போட்டு வந்தார் அப்படிங்கிறார். அப்ப இதெல்லாம் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதப்பட்டது. சரி, அப்ப இயேசுவின் காலத்துல நடந்தது தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதப்பட்டது போல இந்த காலகட்டத்துல நடக்கிறது இயேசுவின் மூலமாய் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்துல நடந்து கொண்டு இருக்குது. அதாவது மனுஷகுமாரனுடைய வருகையின் காலத்திற்கு அடையாளமா சோதோம் குமோர பட்டணத்துல, அதாவது லோத்துவின் காலத்தில் நடந்தது போலவே நடக்குங்கிற. லோத்துவின் காலத்துல என்ன நடந்ததோ இன்றைக்கு விசேஷமாய் வாலிபர்கள் மத்தியில அதிகமா நடக்குது, திருமணம் முடித்தவர்கள் மத்தியில அதிகமா நடக்குது. இன்றைக்கு தெருமுனைகளில, பட்டணங்களில, கிராமங்கள்ல இது நடந்து கொண்டே இருக்குது. ஒன்று. இரண்டாவது, நோவாவின் நாட்களில நடந்தது போலவே நடக்குனார். நோவாவின் நாட்களில அந்த ஜலப்பிரவாகம் வீட்டு வாசல் வரைக்கும் வருகிற வரைக்கும் அவர்கள் உணர்வில்லாது இருந்தார்களாம். சார், உணர்வில்லாததுன்னா பேலை செய்து கொண்டு இருக்கிறாரு, பேலைக்கு கூட உதவி செய்ய கூட வந்திருக்கலாம். ஆனா உலக தோற்றம் முதற்கொண்டு அது வரைக்கும் இப்பேற்பட்ட ஜலப்பிரவாகமோ வானத்திலிருந்து மழையே வரல. இப்ப மழை வருது, என்னமாகுமோ ஏதாகுமோன்னு தெரியாதபடிக்கு இவர்கள் உணர்வே அடையாதபடி ஜலம் வந்து அவர்களை அள்ளி கொண்டு போனதாமா. அதே மாதிரிதாங்க இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லாமே இருக்குது, ஆனா உணர்வு தான் இல்லாம போயிடுச்சு. அந்த இளைய குமாரனுக்கு பன்றி தவிட்டு தின்று கொண்டிருந்தானாமா, அது கூட கிடைக்காத போது வானத்தை கண்கள்ல ஏறெடுத்து பார்க்கிற போதுதான் ஒரு பௌர்ணமி முழு நிலா உலாவி வந்தது. இந்த பௌர்ணமி அன்றுதான் இஸ்ரவேல்ல தங்களுடைய வேலைக்காரருக்கு தங்களுடைய முதலாளிகள் விசாரித்து அநேக நவமான
ஆகாரங்களை கொடுத்து வஸ்திரங்களை கொடுப்பாங்கள் என்று அறிந்துதான் இந்த வெளிச்சத்தின் மூலமா தான் இந்த பௌர்ணமி நாள் அன்று தகப்பனை தேடி வர்றார். ஆனா இந்த தகப்பன் பாருங்க, வேலைக்காரருடைய பிள்ளைகள் மனைவிகள் எல்லாம் விசாரிக்கிற அவருக்கு தன்னுடைய சொந்த பிள்ளை இல்லையே என்கின்ற ஒரு வருத்தம் இருந்தது. ஆனா காலையில பிள்ளை வந்த போதுதான் இந்த தகப்பன் ஓடி போய் கெட்டி அணைத்து முத்தம் கொடுக்கிறார். அப்ப அந்த இளைய குமாரனுக்கு உணர்வை கொடுத்தது உபத்திரவம் இல்லைங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் உபத்திரவப்பட்டு மரணத்துக்குள்ள போயிட்டாங்க. அந்த இளைய குமாரனுக்கு உணர்வை கொடுத்தது எதுனா அந்த வானத்திலே வந்த முழு நிலவாகிய பௌர்ணமி வெளிச்சம்தான். அதனாலதான் பவுல் ஒரு இடத்துல எழுதுறாரு, சுவிசேஷத்தின் ஒளி உங்கள் இருதயத்தை பிரகாசிப்பிக்க கடவுதுங்கிறார். அப்ப சுவிசேஷத்தின் ஒளி எப்படி இருதயத்தை பிரகாசிப்பிக்குதோ அதே மாதிரிதாங்க இங்க இயேசுவை குறித்த சுவிசேஷம் நம்ம இருதயத்துல வரும்போதுதான் நாமளே உணர்வடைவோம். அப்ப இயேசு சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் இந்த நாட்களில நிறைவேறி கொண்டு இருக்குது. ஆண்டவரே உடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம்னு கேட்டாங்க. எல்லா அடையாளங்களும் இயேசு சொன்னது அப்படியே நிறைவேறிட்டு வருது பாருங்க. அத்திமரம் துளிர் விடுகிற போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அதே போல இவைகள் எல்லாம் நடக்கும் போது உங்களுடைய மீட்பு சமீபமாய் இருக்கிறது என்று தங்கள் தலையை உயர்த்துங்கள் அப்படின்னார். உங்கள் தலைனா நம்ம தலை இல்லைங்க, கிறிஸ்து தான் நமக்கு தலையாய் இருக்கிறபடினால அவரை உயர்த்தி வாழுங்கள் அப்படின்னார். இப்ப கடைசி காலத்துல நடக்கிற அடையாளம் உலகத்துல வெளிப்படுகிறது. ஆனா கடைசி காலத்துல சபையில நடக்கிற அடையாளத்தை யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல சொல்றார். 2ஆம் அதிகாரம் 27, 28 கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேனார். இந்த மாம்சமான யாவர் மேலும் ஆவி ஊட்டுகிற போது முன்னாட்கள்ல பரிசுத்தாவி எனப்பட்டவர் ஏதோ ஒரு பர்பஸுக்காக ஏதோ ஒரு சில மனிதர்களுக்குள்ள இறங்கி இருந்தார். நியாயாதிபதிகளாயிருந்தவங்க மேல பரிசுத்தாவியானவர் இறங்கி இருந்தார். தீர்க்கதரிசியா இருந்தவங்க மேல பரிசுத்தாவியானவர் இறங்கி இருந்தார். சில ராஜாக்கள் மேல ஆவியானவர் இறங்கி இருந்தார். ஆனா இந்த கடைசி நாட்களில மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படிங்கிறார். அப்ப மாம்சமான யாருன்னா வேலைக்காரர், வேலைக்காரிகள் மேல பரிசுத்தாவியை ஊற்றுகிறேங்கிறாரு. பிள்ளைகள் வாலிபர்கள் மேல பரிசுத்தாவியை ஊற்றுகிறேங்கிறாரு. உங்கள் மூப்பர்கள் மேல பரிசுத்தாவியை ஊற்றுகிறேங்கிறாரு. அப்ப கடைசி காலத்துல இயேசு சொன்ன தீர்க்க தரிசனம் உலகத்துல நிறைவேறினது போல கடைசி காலத்துல கட்டாயம் அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் பின்மாறி மழை எனப்பட்டது சபைகள் ஒவ்வொன்று மேலே ஊற்றணும் பாருங்க. அந்த பின்மாறி மழை ஊற்றப்படுவதற்கு நீங்களும் நானும் ஜெபிக்கணும். அதைத்தான் சகரியா 10:10 சொல்றாரு, இவைகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்துல நல்ல ஈவை கேட்கிற போது நீங்க கொடுக்கிற மாதிரி தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான் இருக்கிறார். அப்ப கடைசி நாட்களில பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட ஆரம்பிச்சது பெந்தகோஸ்தே என்னும் நாள்ல ஆரம்பிச்சு அங்க கொர்நேலியின் வீட்டுல மழையா ஊற்றினாராமா. அந்த அபிஷேகம் தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் வந்து கொண்டு இருக்குது. இன்றைக்கு நீங்களும் நானும் கடைசி நிமிடத்துல இருக்கிறோம். அப்ப இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் நிறைவேறி கொண்டே இருந்தது. கடைசியா இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய 22வது அதிகாரத்தின் 19வது வசனத்துல ஜீவ புஸ்தகம் எனப்பட்ட ஒரு புஸ்தகம் இருக்குதுங்க. அப்ப அந்த ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவன் எவனோ அவன்தான் மிகப்பெரிய தண்டனைக்குரியவனா ஆபத்துக்குரியவனா போவனாமா. இந்த வெளிப்படுத்த விசேஷத்தினுடைய 17வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, உலக தோற்றத்துல முன்னாட்கள் இருந்ததும் இப்பொழுது இல்லாததுமாகியும் இனிமேல் இருக்க போகிறதுமாகிய கொடிய மிருகம் ஒன்று வரும் அப்படிங்கிறார். அப்ப கொடிய மிருகத்துக்கு முன்பாக ஜனங்கள் ஆச்சரியப்படுவாங்கிறார். அப்ப ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாமல் இருக்கிறவன் எவனோ அந்த மனிதனுடைய காலகட்டத்துல இந்த கொடிய மிருகத்திற்கு முன்பாக அவன் நிற்க வேண்டியது வருமாமா. இரண்டாவது காரியம், ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவனாய் காணப்படுகிறவனைத்தான் 2ஆம் மரணமாகிய அக்கினி கடல்ல கொண்டு போய் தள்ளப்படுவாங்களாமா. அப்ப ஜீவ புஸ்தகத்தினுடைய பெயர் எப்பொழுது எழுதப்படும்? யார் ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதுவாங்கன்னா
இன்றைக்கு இயேசு யோர்தான்ல ஞானஸ்தானம் எடுத்து கரை ஏறின பின்பு லூக்கா 3:21 சொல்லப்பட்டிருக்குது, அவர் ஜெபம் பண்ணுகையில் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். அப்ப வானத்திலங்கிறத காட்டிலும் சியோனில இருந்து இந்த சத்தம் வந்தது. அப்ப ஜீவ புஸ்தகமாகிய சியோனில் இருக்கிற புஸ்தகத்துல இயேசுவினுடைய பெயர் எழுதப்பட்டிருக்காமா. இதை குறித்து எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 23 26 வரைக்கும் சர்வ சங்கமாகிய சபை அப்படிங்கிறார். மூப்பர்கள் இருக்கிறாங்க, 1000 தூதர்கள் இருக்கிறாங்க, நீதிமான்களுடைய ஆவி இருக்குதுங்கிறார். அது மாத்திரமல்ல, நன்மையானவைகளை பேசுகிற இயேசுவின் ரத்தங்கிறார். அப்ப எப்பொழுது நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படும்னா, வேதம் சொல்லுதுங்க, என்றைக்கு ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்தானம் எடுத்து அவரை தரிக்கிறானோ, பரிசுத்தாவியை பெறுகிறானோ, அப்பொழுது இந்த பரிசுத்தாவியை பெற்ற மனிதனுடைய பெயர் தான் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். அந்த மனிதன் தான் சுவிசேஷ ஊழியத்திற்கு மிகவும் உதவியா இருப்பானாம். இதை பவுல் எழுதும்போது எழுதுறாரு, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்துல, இந்த மக்கள் எனக்கு சுவிசேஷ ஊழியத்தில் மிகவும் உதவியா இருந்தார்கள், அவர்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குதுங்கிறார். அப்ப நான் மாத்திரம் ரட்சிக்கப்படுறது ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட வேல்யூ இல்லைங்க. என் பேரு ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுவதற்கு இயேசு பலவிதமான உபத்திரவங்களை எல்லாம் அடைந்து அவர் இந்த பூமியில மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போயிருக்கிற அவரை சுவிசேஷமாய் அறிவிப்பதற்கு எனக்கு கடன் இருக்குது. அப்படி அறிவிக்க முடியவில்லை என்றால் அறிவிப்பவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய இடத்துல நம்ம இருக்கணும். பாருங்க, ஒண்ணு நம்ம ஊழியம் நல்லா செய்யணும், இல்லையா நல்லா ஊழிய செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கணும், இல்ல உதவி செய்யணும். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டு இருக்கிறவங்க ஒன்று ஊழிய செய்வாங்க, இல்ல நல்லா ஊழிய செய்கிறவங்களுக்காக ஜெபிப்பாங்க. அவங்களிடத்துல வசதி இருந்தா அவங்க கொடுப்பாங்க. அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் ஜீவ புஸ்தகம் எனப்பட்ட ஒரு புஸ்தகத்துல பெயர் எழுதப்படவர்களாய் காணப்படணுமா இருந்தா, இதை லூக்கா 15வது அதிகாரத்தின் 7வது வசனத்துல சொல்றாரு, ஒரு பாவி மனம் திரும்பும் பட்சத்துல பரலோகத்துல மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகுதுங்கிறார். இன்னொரு இடத்துல வேதம் சொல்லுது, தப்பி போன மார்க்கத்தில் நின்று ஒரு ஆத்துமாவை திருப்புகிறவன் திரளான பாவத்தை மூடுகிறானாமா. அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்களாய் மாறத்தான் இயேசு இந்த பூமியில தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். பாருங்க, பரிசுத்த ஆவி எனப்பட்டது ஏதோ ஒரு காத்து அல்ல, அல்லது ஏதோ ஒரு எமோஷனல் ஸ்பிரிட் அல்ல. அன்றைக்கு மண்ணாய் கிடந்த மனிதனுக்கு கர்த்தர் நாசியில சுவாசத்தை ஊதின போது அந்த மனிதன் எப்படி ஜீவ ஆத்மாவாகி தேவனோடு நடந்து தேவனுடைய ராஜ்யத்தின் பணியை ஏதேன் தோட்டத்துல செய்தானோ, அதே மாதிரிதாங்க கல்வாரி சிலுவையில ஜீவனை கொடுத்த இயேசுவினுடைய ஜீவனை பெற்ற மனுஷன் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல எப்படி அப்போஸ்தலர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குரியவர்களாய் மாறி அநேக ராஜ்யத்துக்குரியவர்களாய் கொண்டு வந்தாரோ, அந்த ஸ்தானத்துல கொண்டு வருகிறது தான் ஜீவனுக்குரிய வேலை. இதைத்தான் யோவான் 10:10 இயேசு சொல்றாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் அன்றி வேறொன்றுக்கு வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்றார். அதனாலதான் கல்வாரி சிலுவையில இயேசு, பிதாவே உடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஆவியோடு கூட ஜீவனை விட்டார். அப்ப பெந்தகோஸ்தே நாளுல பரிசுத்த ஆவி மாத்திரம் வரல, பரிசுத்த ஆவிக்குள்ள இருந்து ஜீவன் வந்தது பாருங்க. அதனாலதான் ஒரு இடத்துல பவுல் எழுதும்போது எழுதுறாரு, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அப்ப கிறிஸ்துவினுடைய ஜீவன் எந்த மனுஷனுக்குள்ள இருக்குதோ அந்த மனிதனுடைய பெயர் தாங்க ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். அப்ப பரிசுத்த ஆவியை பெறாம பரிசுத்த ஆவியாகிய ஜீவனோடு கூட நான் வாழாம இருந்தேன்னா இந்த பூமியில நான் ஒருவேளை ஐஸ்வர்யவான வாழலாம், உயர் பதவியில வாழலாம், செல்வ செழிப்புல வாழலாம், கிறிஸ்தவ பெயரை வைத்து வாழலாங்க. இயேசு சொல்றாரு, நான் பசியா இருந்தேன், நீங்க எனக்கு ஆகாரம் கொடுக்கல, நான் தாகமா இருந்தேன், எனக்கு தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்கல, அதனால உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிற காரிலும் அக்னி கந்தகத்துக்கு போங்கன்னு தள்ளிட்டார்.
ஆனா இன்னொரு கூட்டத்தை பார்த்து சொன்னாரு, நான் பசியா இருந்தேன், நீங்க எனக்கு ஆகாரம் கொடுத்தீங்க. நான் தாகமா இருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தீங்க. அதனால பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிங்கனர். இந்த ரெண்டு கூட்ட மக்களும் எங்க இருந்தாங்கன்னா, ஆசீர்வதிக்கப்பட்டவங்க வலது பக்கத்துல இருந்தாங்க, சாபத்துக்குரியவங்க இடது பக்கத்துல இருந்தாங்க. அவங்க கேக்குறாங்க, எப்பொழுது நீ பசியா இருந்த அப்படின்னு. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த சுவிசேஷ ஊழியத்துக்காக உங்களுடைய செல்வங்கள் பயன்படல, உங்களுடைய வீடு பயன்படல, உங்களுடைய வேலை பயன்படல, அதனால காரிருளுக்குள்ள போங்கன்னு தள்ளிட்டார். அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீயும் நான் இந்த பூமியில தேவனுடைய பிள்ளையா வாழ்ந்தோம். பரலோகத்துல அந்த ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாம நரகத்துல போய் முடியுமானா நம்ம வாழ்ற வாழ்க்கையே வேஸ்டா போயிடும். லோத்துவினுடைய மனைவி அக்கினிய கந்தகத்திற்கோ தப்புவிக்கப்பட்டோ, வழியில உப்பு தூணா மாறி நின்று தப்புவிக்கப்பட்டு என்ன பிரயோஜனங்க? அந்த அக்கினிய கந்தகத்துல செத்திருந்தா கூட அட்ரஸே இல்லாம செத்திருப்பாங்க. ஆனா லோத்துவின் மனைவியை நோக்கி பாருங்கள் என்று, அந்த அம்மாவை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று இயேசு சொன்னது எதற்காகனா, நீ பூமியில தேவனுடைய பிள்ளை என்கின்ற பெயரை தரித்தோ தேவனுடைய பிள்ளையாய் மாறலனா லோத்துவின் மனைவியை போலதான் உன்னுடைய வாழ்க்கையும் இருக்கும் என்பதற்கு ஒரு டெமோவா வைத்திருக்கிறார். அந்த வாழ்க்கை வாழாதபடிக்கு, ஆண்டவரே, நான் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளையாய், ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் வாழுகிற மாத்திரமல்ல, நான் மரித்த பின்பும் கூட நித்திய காலமாய் தேவனோடு கூட வாழ எனக்கு உதவி செய்யணும் கேட்போம். கர்த்தர் உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை தந்து இயேசுவினுடைய அடிசுவடுகளை பின்பற்றுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். ஒருவேளை பேதுருவை போல இயேசுவை பின்பற்றி இருந்தோம், பரிசுத்த ஆவியை பெறாம மறுதலித்து சபித்து சத்தியம் பண்ணினவர்களா இருந்தாலும், இந்த ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு மறுபடியும் வந்து பேதுருவை பேசி அந்த பேதுருவுக்கும் ஜீவனை கொடுத்து அந்த நரகத்திலிருந்து தப்பி வைத்து நித்திய ராஜ்யத்துக்குள் கொண்டு போனது போல எங்களுக்கு உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை தந்து உடைய மோட்ச வாழ்வில கொண்டு போய் சேர்த்து நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே.